நளினின்றவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற செவன் கொஞ்சம் நாளாக சொல்லாமல் கொள்ளாமல் வேலைக்கு வராமல் இருந்திருப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துட்டே தான் இப்போ வராங்க. போய் பெல் அடித்தா நளினி கதவை திறக்கலை. அவங்க எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பால் பேக்கெட் பேப்பர் எல்லாம் வெளியே எடுக்காம தான் இருக்குது. அவங்க வந்ததும் நம்மளும் வருவோம்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டெப்பில் இறங்க போகும்போது தான் பார்க்குறாங்க நளினி வீட்டுக்கு முன்னுக்கு பிளட் இருக்குது. இதனால் அவங்க கத்துறாங்க. சத்தம் கட்டு நெய்பர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சிஐடிஸோட என்ட்ரி. வீட்டுக்குள்ளே போய் அவங்க பார்க்கும்போது ஹோலில் 4 பக்கமும் பிளட் தான். சிவத்தில் நிலத்துலன்னு எல்லா இடமும் பிளட்டாக இருக்குது. பிளட் இருந்தால் டெட் பாடி இருக்கணும்ல, ஆனால் அங்கே டெட் பாடியே இல்லை. வீடு ஃபுல்லாக தேடிட்டாங்க, பாடி கிடைக்கவே இல்லை. அடுத்து பிளட்டை ஃபொரன்சிக் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அப்புறமா வீட்டில் இருக்கிற டோர் விண்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. எதுவுமே உடைச்ச மாதிரி இல்லை. வீட்டில் கொலை பண்ணக்கூடிய மாதிரியான எந்த ஆயுதமுமே கிடைக்கல. அடுத்து நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவள் தனியாக தான் இருக்கா. 2-3 நாளாக நாங்கள் அவளை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளமான ஆளுங்க யாராச்சும் இங்கே வந்து போவாங்களான்னு கேட்டால் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாக்கள், இதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. உள்ள பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க பிளட் இருக்கிற மாதிரியான ஒரு முடி கிடைச்சிருக்கும். அதையும் ஃபொரன்சிக் அனுப்புகிறாங்க. அடுத்து செக்யூரிட்டியை விசாரிக்கிறாங்க. நளினி முந்த நாள் பூனா போனதை அவர் சொல்கிறாரு. அவங்க அங்கன்னா இது யாரோட பிளட்டுன்னு தெரியலை. அவங்க போன பிறகு இந்த வீட்டுக்கு யாரும் வரவும் இல்லைன்னு சொல்கிறாரு செக்யூரிட்டி. அடுத்து நெய்பர்ஸ் கிட்ட நளினியோட ஃபோன் நம்பரை வாங்கி கால் பண்ணால் கால் போகலை. அப்புறமா பீரோக்கு வந்துடுறாங்க. நளினிக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு விக்டம் கத்துன சத்தம் ஏன் கேட்கலன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை மயக்க மருந்து கொடுத்து கொலை பண்ணியிருந்தா கூட பொடி எப்படி வெளியே எடுத்துகிட்டு போனாங்கன்னு புரியலை. நளினியும் வீட்டில் இல்லை, ஸோ செத்து போனது யாருன்னு யோசிக்கிறாங்க. இதை பற்றிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நளினியே கோலை ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஏசிபி விஷயத்த சொல்கிறாரு, வர சொல்கிறாரு. செத்தது நளினி இல்லைன்றது இப்போ கன்ஃபார்ம். ஆனால் நளினி சாகலைன்னா வேற யார் செத்தது? நளினி பேசும்போது அவங்க ஒரு கொலை பண்ணின மாதிரி தெரியலை. இதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டைம் இன்னொரு வீட்டிலேருந்து கால் வருது. அந்த வீட்டு சர்வன் தான் கால் பண்ணியிருக்காரு. போய் பார்த்தா அங்கேயும் சிவத்திர நிலத்துல எல்லாம் நிறைய பிளட்டாக இருக்குது. நளினி வீட்டில் இருந்த மாதிரியே இருக்குது. கில்லர் விக்டமை அடித்ததில் சிவத்தில் மோதி அப்படியே மெதுவாக சிவத்தில் சாஞ்சிட்டே விழுந்த மாதிரி இருக்குது. வீட்டில் வெப்பனோ இல்லை பொடியோ எதுவுமே கிடைக்கல. சர்வெண்ட் இங்கே யாரும் வந்து போனதை பார்க்கல. சர்வெண்ட்டுக்கு எதுவுமே தெரியலை. இந்த வீடு புனித்தன்றவரோட ஃபார்ம் ஹவுஸ். வீக்கெண்டில் தான் அவர் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவார். அப்போதான் இவரும் வருவார். இன்னைக்கு அதுக்கு தான் வந்திருக்காரு. புனித்துக்கும் கால் பண்ணியிருப்பார் இதெல்லாம் பார்த்ததும். ஆனால் அவர் காலை ஆன்சர் பண்ணலை. இங்கேயும் டோர் விண்டோ எல்லாமே சரியாக தான் இருக்குது. சர்வெண்ட்டிட்ட நளினியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. நளினி வீட்டில் இருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ புனித்தோட நம்பரை வாங்கி அவருக்கு கால் பண்ணுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா தெரிய வருது. போய் பார்த்தா ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிற வழியில் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அங்கே அட்மிட் ஆகியிருக்காருன்னு தெரியுது. வீட்டில் நடந்த எதுவுமே அவருக்கு தெரியலை. இவரும் சர்வெண்ட்டும் மட்டும்தான் அந்த வீட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. வேற யாரும் அங்கே ஸ்டே பண்ணுறதில்ல. இதனாலேயே அவருக்கு சர்வெண்ட் மேலே டவுட் வருது. ஆனால் பேசி பார்த்த வரைக்கும் சிஐடிஸுக்கு சர்வெண்ட் இதை பண்ணதா தெரியலை. நளினியோட ஃபோட்டோவை இவர்கிட்டையும் காட்டுறாங்க. இவரும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. நளினி வீட்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்றதை இவர்கிட்ட சொன்னவங்க அங்கேருந்து கிளம்பி வீரோக்கு போகிறாங்க. மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 2 வீட்டுக்கும் நிறைய விஷயங்கள் காமனாக இருக்குது. 2 இடத்துலையும் பாடி கிடைக்கல. ஓனர்ஸ் உயிரோடு இருக்காங்க. வீட்டில் டோரோ விண்டோவோ பொருட்களோ எதுக்குமே சேதம் இல்லை. எல்லாமே ஓகேயாக இருக்குது. எந்த பாதிப்புமே இல்லை. மர்டர் நடக்கும்போது ஓனர்ஸ் வீட்டில் இல்லை. ஒரே டிஃப்ரெண்ட். 2 வீட்டுக்கும் 20-22 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இதை பேசிகிட்டு இருக்கும்போதே நளினி வந்துடுறாங்க. புனிதோட ஃபோட்டோவை இவங்க கிட்ட காட்டுறாங்க. இவங்களும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க தான் ஒரு சிஏனோ வேலை விஷயமா பூனா போயிருந்ததாகவும் சொல்கிறாங்க. வேணும்னா நீங்கள் விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்ற மாதிரி சிஐடிஸ் பேசவும் நான் கொலை பண்ணலைன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் ஃபொரன்சிக் டாக்டர் கால் பண்ணி வர சொல்கிறாரு. நளினி வீட்டில் கிடைச்ச பிளட் புனித் வீட்டில் கிடைச்ச பிளட் 2மே வெவ்வேறு ஆக்களோடது கிடையாது, ஒரே கேர்ளோடதுன்னு சொல்கிறாரு. ஆனால் 2 பிளட்லையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நளினி வீட்டில் கிடைச்ச பிளட்ல எதுவுமே இல்லை. ஆனால் புனித் வீட்டில் கிடைச்ச பிளட்ல ஒரு கெமிக்கல் மிக்ஸ் ஆகி இருக்குது. குப்பையினால் வந்த கெமிக்கல் தான் அது. ஸோ கில்லர் பாடியை குப்பை தொட்டியில் போட்டிருக்கணும். கிடைச்ச முடியும் இந்த கேர்ளோடது தான். அதை செக் பண்ணி பார்த்ததில் அதுலேயும் ஒரு கெமிக்கல் இருக்குது. அவள் சாக முன்னுக்கே இந்த கெமிக்கல் இருந்திருக்கு. சாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவள் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா.
ஆனால் அவளால் ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியலை. ஸோ சலூன்ஸில் விசாரிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. சில சிஐடிஸ் சலூன்ஸுக்கு போகிறாங்க. சில பேர் நளினி வீட்டில் திரும்பவும் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த வீட்டில் குப்பை போடுற பாஸ்கெட் எங்கே இருக்குன்னு தேடினா கிச்சன் சிங்குக்கு கீழே பயங்கரமாக ஸ்மெல் வருது. அங்கே பார்த்தா கபர்ட் மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்குள்ளால குப்பை பேக்கை போட்டால் அது ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடும். அங்கே இருந்து குப்பை லொரி வந்து எடுத்துகிட்டு போயிடும். அங்கே கொஞ்சம் பிளட்டும் இருக்குது. ஸோ பொடியை கட் பண்ணி பேக்கில் போட்டு இங்கேருந்து கீழே அனுப்பியிருக்கான் கில்லர். கீழே போய் பார்க்குறாங்க. அங்கே குப்பை எடுக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டால் நான் எந்த பேக்கையும் பார்க்கலன்னு சொல்றாரு. ஸோ கில்லர் குயிக்கா வந்து பேக் எடுத்துட்டு போயிருக்கான். அந்த இடத்துல செக் பண்ணும்போது ஒரு இடத்துல பிளட்டும் இருக்கு. ஸோ இது கன்ஃபார்ம். அந்த பக்கம் மற்றவங்க நளினி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சலூனுக்கு ஃபர்ஸ்ட்டாக போய் செக் பண்ணலான்னு அங்கே போகிறாங்க. ஒரு கேர்ள் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை நடுவிலேயே விட்டுட்டு போனது தெரிய வருது. அவங்க ஃபோனில் யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. யாரையோ மிரட்டி இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பேசுனாங்கன்றதை இவங்க சரியாக கவனிக்கலை. அவங்களோட லேண்ட்ஃபோன் நம்பர் இருக்குன்னு கொடுக்குறாங்க. அவங்களோட நேம் மல்லிகா. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பீரோவில் காட்டுறாங்க. எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க சிஐடிஸ். ஃபோட்டோவை பார்க்கும்போது நளினி வீட்டில் தான் கொலை நடந்திருக்குன்னு புரியுது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறதும் தெரியுது. புனித் வீட்டு பிளட் ஃபோட்டோவை பார்க்கும்போது யாரோ வேணும்னே அப்படி ஊற்றின மாதிரி இருக்குது. பொடியை இழுத்துட்டு போன அடையாளத்தையும் வேணும்னே உருவாக்கின மாதிரி தெரியுது. ஆனால் நளினி வீட்டில் இருந்து மறைக்கிறதுக்காக பொடியை புனித் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தா பொடி அங்கேயாச்சும் இருந்திருக்கணும்ல. ஆனால் அங்கேயும் இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மல்லிகா சலூனில் அப்பாயின்மெண்ட் வாங்கின ஃபோன் நம்பர் ஒரு ஃபர்னிச்சர் ஹவுஸோடதுன்னு தெரிய வருது. அடுத்து அந்த ஃபர்னிச்சர் ஹவுஸுக்கு போகிறாங்க. அங்கே 2 விஷயம் ஷொக்காக இருக்குது. ஒன்று அந்த ஃபர்னிச்சர் ஹவுஸோட ஓனர் புனித், அடுத்தது அவர் தான் மல்லிகாவோட ஹஸ்பண்ட். அவர்கிட்ட விஷயத்த சொன்னதும் அவர் ஷொக்காகிறாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தவர் சட்டுன்னு நின்றுட்டு அவளை எப்படி கொண்டிருக்க முடியும், அவள் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்காளேன்றாரு. இல்லை அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சிஐடிஸ். அவங்க எங்கே போனாலும் இவருக்கு கால் பண்ணி சொல்கிறதில்ல. அதனால் இந்த வாட்டியும் வழக்கம் போல் அவங்க அங்கே போயிட்டாங்க. ஆனால் கால் தான் பண்ணலன்னு இவர் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. சாக முன்னுக்கு அவங்க ஃபோனில் பேசி சண்டை போட்டது உங்களோட தானான்னு கேட்டதுக்கு இவர் இல்லைன்னு சொல்கிறாரு. மல்லிகாவோட நம்பரை வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ மல்லிகாவோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணதில் அவங்க அனுஜன்றவர் கூட தான் கடைசியாக பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவரோட ஆஃபீஸ் போனால் இவர் நளினியோட நெய்பர். இவர்கிட்ட மல்லிகாவை பற்றி கேட்கும்போது தெரியும்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க செத்த விஷயத்த சொல்லும்போது தெரியாத மாதிரி ஷாக் ஆகுறாரு. மல்லிகாவை இவருக்கு காலேஜில் இருந்தே தெரியும், நளினி மூலமாக தான் தெரியும். மல்லிகா இவரை வெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இவர் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. லாஸ்ட்டாக இவருக்கு கால் பண்ணி இவரோட முடிவை கேட்டிருப்பாங்க. அவர் அப்பையும் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கும். உன் லைஃபையே கெடுத்துருவேன்னு அவங்க மிரட்டி இருந்திருப்பாங்க. அதோட அன்னைக்கு அவரோட வீட்டுக்கும் அவங்க வர இருந்திருப்பாங்க. இவர் வீட்டுக்கு வர இருந்தவங்க எதுக்கு நளினி வீட்டை போனாங்கன்றதுனால டவுட்டில் நளினி வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க செத்து போயிருக்காங்க. கதவை உடச்சிட்டு தான் உள்ளேயே போயிருப்பாங்க. பொடி இன்னும் ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ கில்லர் வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. கில்லர் கிடைக்கல. ஆனால் என்ற லெட்டர் போட்ட சாவி கொத்து தான் கிடைக்கிது. நெக்ஸ்ட் சீன்லேயே புனித்தில் ஃபர்னிச்சர் ஷாப்பில் இருக்காங்க. உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு நளினியை கொண்டுட்டாங்க, உங்களுக்கு ஃபோட்டோ காட்டணும்ல, அவங்க தான்னு சொல்ல அவர் இப்பயும் அவங்கள தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு. பொடிக்கு பக்கத்தில் இந்த கீஸ் கிடைச்சிது, இது மல்லிகாவோடது தானேன்னு காட்டவும் அவர் இல்லைன்றாரு. அந்த டைம் கடையில் ஒர்க் பண்ணுறவர் ஒருத்தர் அங்கே வரும்போது அந்த கீஸை பார்த்துட்டு இது மல்லிகாவோடதுன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி ஒன்று புனித் சார்கிட்டையும் இருக்குன்னு சொல்கிறாரு. அதில் வீடு, ஃபார்ம் ஹவுஸ், மல்லிகாவோட கராஜோட கீஸ் இருக்குன்னு அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த கராஜை செக் பண்ணுவோன்னு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுமே ஏதோ செம்மையாக நார ஆரம்பிக்குது. பார்த்தா அங்கே இருந்த காரில் மல்லிகாவோட வெட்டப்பட்ட பொடி ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு. உடனே அவர் இதை நான் ஒழிக்க மட்டும்தான் செஞ்சனே ஒழிய நான் கொலையை பண்ணலன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு வரை வழக்கம் போல் ஃபார்ம் ஹவுஸ் போயிருப்பாரு. அங்கே பார்த்தா பிளட் இருந்திருக்கும். கோனர்லேயே மல்லிகாவோட பொடி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் இருந்திருக்கும். இவருக்கும் மல்லிகாவுக்கும் நடுவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போ இதை போலீஸில் சொன்னால் இவரை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் இவர் மல்லிகாவோட பொடியை இங்கே கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ஏன்னா அவங்களோட காரையும் கராச்சையும் வேறு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. பொடியை இங்கே வச்சுட்டு பிளட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக இவர் மறுபடியும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகும்போது தான் இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இவர் நினச்ச மாதிரியே சிஐடிஸ் இவரை நம்பலை. ஸோ அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் சிஐடிஸுக்குள்ளே ஒரு குழப்பம்.
ஹஸ்பண்ட் கில்லர் இல்லைன்னா கூட கில்லர் எதுக்கு கொண்டுட்டு நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி பொடியை ஒழிக்காம கொண்டு வந்து ஹஸ்பண்ட் வீட்லேயே போட்டான்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரம் பொடியை செக் பண்ண ஃபொரன்சிக் டாக்டர் கில்லரும் லெஃப்டின்னு சொல்கிறாரு. அதோட நளினியோட கில்லரும் லெஃப்டி தான். ஸோ 2 பேரை கொண்டதும் ஒரே ஆள் தான். கில்லருக்கு நளினியோட வீட்டை பற்றியும் நளினி எப்போ என்ன பண்ணுவானோ எப்போ போய் வருவான்ற எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அது நெய்பராக தான் இருக்கணும். ஒரு பிளான் பண்ணி மாறு வருஷத்தில் போயிட்டு ஹெல்ப் தேவை மாதிரியும் அடிக்க வர மாதிரியும் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரியும் ஆக்ட் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ண அவங்க எந்த கையை தூக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. அது மூலமாக கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாரையும் பீரோ கூப்பிடுறாங்க. இதில் கில்லர் அனுஜோட அம்மா தான். அவங்களும் இப்போ ஒத்துக்கிறாங்க. அனுஜ், மல்லிகா, நளினி எல்லாருமே காலேஜில் ஒன்றா படித்தவங்க. மல்லிகாவும் அனுஜும் லவ் பண்ணியிருப்பாங்க. மல்லிகா பிரேக்கப் பண்ணதும் இவர் சூசைட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருப்பாரு. இப்போ திடீர்னு அவர் லைஃபுக்குள்ளே திரும்ப வந்த மல்லிகா அனுஜை அவர் ஒய்ஃபை டைவோர்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. தானும் புனித்த டைவோர்ஸ் பண்ணுறேன், 2 பேரும் வெட்டிங் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அனுஜை மிரட்டினது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மிரட்டின மாதிரியே மல்லிகானால பண்ணவும் முடியும்னு நினச்ச இவங்க நளினி வீட்டில் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு நளினி வீட்டுக்கு மல்லிகாவை கூப்பிட்டுருப்பாங்க. நளினி கீழே வைக்கிற இடமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வச்சு கொலையும் பண்ணிட்டாங்க. இப்போ நளினிக்கு விஷயம் தெரிஞ்சு சிஐடிஸுக்கு சொல்ல நினைச்சதுனால அவங்களையும் கொண்டுட்டு பக்கத்தில் மல்லிகாட கீழே வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த வேறு விதத்தில் சரி பண்ண கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் இவங்க கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிணறு பிடிச்சாச்சு, கேஸ் க்ளோஸ் ஆயாச்சு, வீடியோவும் முடிஞ்சாச்சு. பாய் காய்ஸ்.